100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ராசியில் பிறந்தவருக்குமே ஒவ்வொரு மனிதராக பிறந்தவருக்குமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது உங்களை படைத்த அந்த பிரம்மன் மட்டும்தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்றத பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது விலகும் அப்படின்ற மாதிரி கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு நியாயத்தை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த குணமுடையவர்கள்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நிச்சயம் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிகமாயிடும். பண வரத்து அப்படின்றது எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும். எதிர்காலத்தில் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் தீரும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நிச்சயம் நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை எதிர்காலத்தில் தக்க வைத்து கொள்வதில் கடகம் ராசியில் பிறந்த உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் நிச்சயம் எதிர்காலத்தில் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுபவர்களெல்லாம் எதிர்காலத்தில் அடங்கி போயிடுவாங்க, அடக்கி வைப்பீங்க என்றே சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே நிச்சயம் எதிர்காலத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். எதிர்காலத்தில் பார்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, கலை ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும். தடைப்பட்ட பண வரவுகள் யாவும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தங்கு தடையின்றி எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி எதிர்காலத்தில் மிக பெரும் அளவில் லாபம் அடையக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலையின்றி இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தற்போதைய நிலையில் எதுவுமே பண்ண முடியலையே, லாபமே கிடைக்கலையே, நஷ்டத்தில் போதே தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எதிர்காலம் பொற்காலமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் எதிர்காலத்தில் பெறுவீங்க. புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னாடி 1-2 தடவை யோசிக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்டவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதிர்காலம் சிறப்பாக அமைய இது நிச்சயம் உதவும். இந்த எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன எதிர்காலம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்காலம், எதிர்காலம் நாளை என்றதே எதிர்காலம்தான். இதெல்லாம் நிச்சயம் நாளையோ நாளை மறுநாளோ உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை இன்றிலிருந்து, அதாவது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம்தான். நாம் சொல்கிறது எல்லாமே நாளையில் இருந்தே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கலாம் அப்படின்றத தான் தற்போது சொல்லி கொண்டிருக்கிறோம். கணவன் மற்றும் அண்டை அயலாருடைய அன்பு பாசமெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ப்பில் எதிர்காலத்தில் பெருமை அடைவீங்க. அவங்க உங்களுக்கு பேரும் புகழும் சேர்த்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். எதிர்கால மாணவர்களின் நிலை என்று பார்க்கும்போது
தொடர்ந்து சிறப்பான நிலையிலேயே மாணவர்கள் இருப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கு வெற்றி அதிக அளவில் இருக்கும். அதாவது மதிப்பெண் நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு 90% மேலே மதிப்பெண்கள் வாங்கி மிக பெரும் வெற்றியை குவிப்பீங்க. பொதுநல சேவகர்களாக கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு மிக பெரும் அளவில் முன்னேற்றமான காலமாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி எதிர்காலத்தில் கிடைக்கும். தொண்டனாக இருந்து கஷ்டப்பட்டுட்டனே, எதிர்காலத்திலேயாவது நல்ல நிலையில் இருக்க முடியுமா, கட்சியின் கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுமா அப்படின்ற ஏக்கமெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் தீர்ந்து கட்சியில் ஒரு பதவி சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். வாகனம் மூலமாக லாபம் எதிர்காலத்தில் ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரை நம்பியும் எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. இல்லை என்றால் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதாக மாறிவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பண வரத்து எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதாவது கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்தில் சிறப்பானதாக அமையும். அதாவது புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இல்லைனா நீங்கள் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்தினால் நல்லது. பெரியோர்களுடைய உதவியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமாயிடும். எதிர்காலத்தில் துணிச்சலோட எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நிம்மதி சுகம் அதிகமாக ஆகிடும். எதிர்காலத்தில் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரும். பல வகையிலையும் பிறருடைய உதவியை கிடைக்க பெறுபவர்களாக எதிர்காலத்தில் மாறுவீங்க. புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிச்சிடும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிச்சயம் நிதானமாக சிறப்பாக நடைபெறும். உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை எதிர்காலத்தில் தரும் அப்படின்றதில் உறுதியாக சொல்லலாம். பக்தியில் நாட்டம் அதிகம் ஏற்படும். எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்காலத்தில் அகலும். மிக முக்கியமாக எதிரிகள் உங்களை கண்டு ஓடி விடுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்காலத்தில் உறுதியாக தீரும் என்று சொல்லணும். உதவிகள் செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன்களை எதிர்காலத்தில் தரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி திருப்தி நிலவும். உங்களுடைய வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு இயக்க வேண்டும். குடும்பத்தை கணக்கில் கொண்டு கவனத்தில் கொண்டு இயக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிச்சயம் எதிர்காலத்தில் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு உங்களுக்காக பாடுபடுவாங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளை கூட வெல்பவர்கள் அப்படின்றதுனால, அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய சிறப்பான திறமையை சிறப்பான இடத்துல வெளிப்படுத்தி மிக பெரும் அளவில் எதிர்காலத்தில் உங்களுடைய வேலையில் பெரும் பதவியில் அமர்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களை விட சிறப்பாக வாழ்பவர்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்க முடியாது. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழ்வீங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்து காட்டி மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்காலத்தில் பெறுவீர்கள் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எந்த ஒரு காரியத்திலையும் லாப நஷ்டம் எதிர்காலத்தில் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும்.
ஆனால் லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வெற்றிகளை குவிப்பதில் எதிர்காலத்தில் வல்லவர்களாக இருப்பீங்க. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. வயிறு தொடர்பான நோய் எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதும், குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் போக முடியல, எதிர்காலத்திலேயாவது போக முடியுமா, அந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்துடுமா, பண வரவெல்லாம் சிறப்பாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அது முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி பண வரவு சிறப்பாக இருந்து ஆன்மீக சுற்றுலாவும் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலாவும் சென்று வருவீங்க. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரியம் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் எதிர்காலத்தில் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் எல்லாம் எதிர்காலத்தில் உண்டாகும். குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய ஒரு 30 வயதுக்கு பிறகு உண்டாகும் என்றே சொல்லலாம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சி ரீதியாக, அதாவது நான் இந்த கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்குன்னா செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் வரக்கூடிய காலகட்டமெல்லாம் நிச்சயம் இருக்கின்றது. நிறைய கட்சிகளுக்காக நிச்சயம் செலவு செய்வீங்க எதிர்காலத்தில் அப்படின்ட்டு சொல்லலாம். இடமாற்றம், அதாவது வீடு இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் அப்படின்றதெல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். எதிர்காலம் மிகச் சிறப்பாக, அதாவது எதிர்காலத்தில் இது நடக்கும், ஆனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது, இது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கும். அலைச்சலும் வியாபாரத்தில் இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக கூட்டு வியாபாரம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்காது எதிர்காலத்தில் அப்படின்றதையும் சொல்லணும். இருப்பதை கொண்டு சிறப்பாக எப்படி வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். எதிர்காலத்தில் இதான் நடக்கும் அப்படின்றதும் நிச்சயம் சொல்ல முடியும். நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு எதிர்காலத்தில் உயர்ந்துடும். இந்த எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கவலையே வேண்டாம் அப்படின்ற வகையில் கிரகங்களினுடைய நிலை, ராசியின் அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். நீங்கள் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் இருப்பீங்க என்றும் சொல்ல வேண்டும். அது என்ன அதிக சிரமம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாக, அதாவது ஆரோக்கிய ரீதியாக, குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அது அனைத்தையும் எதிர்காலத்தில் நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக, எடுக்கின்ற காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறை வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் எதிர்காலத்தில் உணர்வீங்க. பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது அதில் சிக்காமல் சாமர்த்தியமாக நழுவும் திறமை கடகம் ராசியில் பிறந்த உங்ககிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் எதிர்காலத்தில் நிச்சயம் பகை ஏற்படாமல் இருக்க முடியும். குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி இடையே பூசல்களும் எதிர்காலத்தில் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் எதிர்காலத்தில் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது தான் நல்லதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் மிகச்சிறப்பாக குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் அவனடா செய்கிறான் அப்படின்ற மாதிரி உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு அளவோடு வச்சுக்குங்க.
யாருக்கிட்டேயுமே ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் நல்ல பணப்புழக்கம், பொருளாதார ஏற்றம் எல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமை எதிர்காலத்தில் உங்களுக்கு உருவாகிடும் என்பது நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய மதிப்பு பெருமளவில் அனைத்து தரப்பினரிடமும் உயர்ந்துடும். பயணம் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. பயணம் செய்கிறது எப்படிடா, அதாவது ஒரு பயணம் செய்கிறது மூலமாக எப்படா லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எழும். ஆனால் எதிர்காலத்தில் நிச்சயம் நீங்கள் இதை உணர்வீங்க. புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நிச்சயம் உறுதியாகவே சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்கால வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதிர்காலத்தை பற்றியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும், வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்ளலாம், பணப்பிரச்சனைகளெல்லாம் எப்படி விலகும், பணம் குவிய என்ன பண்ணணும், குடும்பத்தின் நிலையெல்லாம் எப்படி இருக்கும், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒட்டு மொத்தமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நீங்கள் உயர வாழ்த்துக்கள்.